ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தர்பூசணி சட்னி, தக்காளி பூண்டு, தர்பூசணி, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிடணும். கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு கருவேப்பிலை தாளித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, தக்காளி, தர்பூசணி, பூண்டு, காஞ்ச மிளகாய் இதை நாளையும் நல்லா பேஸ்ட் பண்ணி அதை தாளித்ததுக்கப்புறம் இதில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு ஒரு கொதி வரும் பொழுது நல்லா ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா கொதி வந்துடும். அப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பெருங்காயத்தூளை போட்டுறணும். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டோடைய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலான் சட்னி, தோசை, வாட்டர்மெலான். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. எங்கள் பிள்ளைங்க எப்பயுமே 3 தோசை சாப்பிட்றவங்க, எக்ஸ்ட்ரா 2 தோசை கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். சம்மருக்கு ஏற்ற நல்ல குளிர்ச்சியான வாட்டர்மெலான் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.